ஆளே பார்க்க முடியல. ஆமா, இப்போ உங்களை ஒரு புது வீடியோல பார்க்க போறேன். அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். கையில கத்திரிக்கோலெல்லாம் கொண்டு வந்திருக்கியே. ஐயோ, ஆமா, உனக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் சர்ப்ரைஸா இருக்கும். ஏன் அப்படின்னா தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வந்துட்டாலே இன்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்போ இது பட்டாசு பத்திய வீடியோவா? பட்டாசை பத்தி சொல்லலாம், ஆனா நாங்க கிராக்கர்ஸ் பத்தி இப்ப பேச போறோம். டே ப்ரோ பாருங்க ப்ரோ, இந்த வீடியோல நாங்க தீபாவளிக்கு இன்னும் 1.5 மாசமா முழுசா ஒரு 50 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பட்டாசு வாங்கி ரிவ்யூ போட்டலான்னு செம்மையா வாங்கியிருக்கேன் பட்டாசு. பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த சின்ன சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, அன்பாக்சிங் பண்ணி இந்த கிராக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மட்டும்தான், அடுத்த வீடியோவில் தான் பஸ்டிங். ஓகே, எடுத்து காட்டு பார்க்கலாம். தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வரணும். இருந்தால் பரவாயில்ல, நானே தூக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ பலசாலி. அவ்வளோ பட்டாசு வந்துருக்குது. ஐயோ வா சாவா, இதான் நாங்கள் வாங்கின பட்டாசு. இது எங்கே வாங்கியிருக்கோன்னா உங்களுக்கே தெரியும், மாடர்ன் கிராக்கர்ஸ் சிவகாசிலேருந்து வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் வந்து சீட்டு கட்டி அதில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தீபாவளிக்கு மொத்தமாக காலி பண்ணுறோம். இதுதான் நம்மளோட வழக்கம். ஸோ காலங்காலம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. காசு கொடுத்தோன்னா அது பட்ஜெட்டில் பத்த மாட்டேங்குது. இப்போ சிவகாசியில் 5,000 வாங்கினா இங்கே 10,000 ஆகிடுது. ஏன்னா அந்த டைமில் அவங்களோட சேல் இருக்கும். பட் ஆனால் இப்போ நாங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே பக்கா வாங்கிட்டு சீட் போட்டோம். பட் நாங்கள் சீட் போட்டது வந்து உங்களுக்கு கடைசியில் டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். வாங்க ஓபன் பண்ணலாமா? வாங்க ஓபன் பண்ணலாம். இந்த புதுமனை புது விழாக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1000 பேரை அழ வைக்கிற உண்மையை விட 4 பேரை சிரிக்க வைக்கிற பொய் மேலுன்னு ஏன் எதிர் வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் இந்த அன்பாக்சிங். அப்பா ஒன்றும் இல்லை, இப்போ தச்சு மட்டும் இருந்தால் வச்சுக்கோ, அவ்வளோதான். அவனுக்கு தெரியாது. பட் வீட்டுக்கு போனதும் அவன்கிட்ட தான் சொல்லணும். இன்னொரு விஷயத்தை இப்போ கட் பண்ண போகிறோம். ஹாப்பி பர்த்டே, நானே பாட்டு படிக்கிறேன். தீபாவளிக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தீபாவளி. ஸோ செம்மையாக பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்ககிட்ட இதுதான் ஒரு பெரிய, ஏன்னா எல்லா இயருமே இவங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கேன், ஸ்கீமில் தான். பட் ஆனால் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரியே வரோம். பாருங்க, அவங்களோட 2026 கேலண்டர் வேற லெவலுங்க. இதோ பாருங்க, விநாயகரி வினை. ஸோ அதனால ஆரம்பமே விநாயகர், ஆரம்பமே அமர்க்களம். ஸோ பார்த்தீங்கன்னா சரி, நம்ம அப்போ விநாயகரை வேண்டிட்டு மொத்தத ஆர்வமா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஊதுபத்தி, இதான் அவங்களோட. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக எடுத்துட்டு போய் வச்சா காலி ஆகிடும், அதனால பெருசாக கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களே சேஃப் அண்ட் சென்ட். பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும் இது எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே வாங்கினா உங்களுக்கே தெரியும். இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு சிவகாசியில். இவங்க கிட்டன்னு இல்லை, காமனாக எல்லாருக்கிட்டையுமே. நாங்கள் 5,000க்கு கட்டினோம், அவங்க 5,500 போட்டு கொடுத்தாங்க, 1 மந்த் எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே. நம்மளுக்கு அட்வான்டேஜ். நமக்கு அட்வான்டேஜ். ஆனால் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு முன்னாடியே வாங்கிக்கணும். சுசுறு கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், சின்ன சங்கு சக்கரம். ஸோ அடுத்ததா ஆர்டின் லவ்லி ஆர்ட். இது வந்து ஆர்டின் சுசுறு கம்பி. எனக்கு இது வெடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. எல்லாம் முடியாது, அது அடுத்த வீடியோவில் தான் முடியும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வயலட். இந்த வாட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிருக்கோம், யூனிக்கான ஐட்டம்ஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா கச்சா முச்சான்னு போட்டால் வெடிக்க முடியல, டைமிங் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான சொல்கிற வீடியோ இது இருக்குன்னா பீகாக். உங்களுக்கே தெரியும், எல்லாருமே இப்போ வந்து இதை தான் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தீபாவளி வந்துட்டாலே இது செம்மையாக இருக்கும், இந்த பீகாக்கோட ஃபெதரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா கிரிக்கெட் பேட் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் தான் தோனி.
நானே போட்டு நானே அடிச்சுப்பேன். இது ஒரு கிராக்கர்ஸா இது? ஆமா, என்னால நம்பவே முடியலையே. காம்ப்ளிமெண்டரியா நம்மளுக்கு கொடுக்கல, இது ஒரு கிராக்கர்ஸ். இதெல்லாம் பஸ் பண்ணாதான் தெரியும். டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். சோட்டா ஃபேன்சி. சோட்டா ஃபேன்சினா சின்ன மேல போய் வெடிக்கிற விண்வெளி வெடி. ஸோ அதுக்கப்புறம் விண்வெளி வெடியா? எப்படா விண்வெளிக்கெல்லாம் போய் வெடிச்ச? லைட்டு போவோம் அந்த சோட்டா பீம் வெடி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இது ஃப்ளவர் பாட்ஸ். இது உங்களுக்கு தெரியும், பூந்தொட்டி. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த சங்கு சக்கரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ். இதெல்லாம் வந்து பகலில் தான் வெடிக்கணும், நைட்டில் வெடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முட்டாள் தந்தை நானும் பண்ண மாட்டேன், நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் சுசுறு கம்பி இதெல்லாம் வந்திருக்கு. இது பார்த்து இதுதான் அலை சொன்னேன், டாப் கன். இது சூப்பராக இருக்கும்பா. இந்த டாப் கன் வந்து அந்த கையிலேயே பிடிச்சிட்டு ஃபயர் பண்ணும்போது லாஸ்ட் இயர்லாம் எடுத்தோம். லாஸ்ட் இயர் ஆமாம், அப்போ எடுத்திருந்தோம். என்னடா ஒரு பெருசா ஒன்று இருக்க டப்பாக்குள்ளேயே முழுகிற அளவுக்கு. அதுதான் படா பீகாக். மூஞ்சே மறந்துடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுதான் வந்து 5 ஹோல் இருக்கும். இந்த 5 வந்து இப்படி அப்படியே ஃபெதர். ஒரு இந்த பக்கம் ஒரு 6 ஃபீட், இந்த பக்கம் ஒரு 6 ஃபீட். செம்மையாக இருக்குது இது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் பயமா இருக்கு. பேப்பர் பாம் இதெல்லாம் வந்து பசங்க யாரும் வெடிக்கூடாது. ஒண்ணு வெடிச்சாலே ஏரியாவே. அதனாலதான் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 5 பட்டாசு வச்சு என் வீட்டு வாசல்ல நான் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டேன், சந்தோஷமா கொண்டாடிடுவேன். ஸோ இது வந்து குழந்தைங்களை வச்சு வெடிக்கூடாது, குழந்தைங்களும் வெடிக்கூடாது. மோஸ்டா யாராவது கைடன்ஸோட வெடிங்க. ஆமா, அவேர்னஸ். இவங்க வந்து ஒரு எப்பவுமே ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருப்பாங்க, பட் ஆனா அவங்க விழிப்புணர்வா இருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டு போயிடுவேன் ஊதுவத்திய. இதெல்லாம் வந்து என்னடா இன்னுமா குழந்தை மாதிரி. நான் குழந்தை இல்லை, இந்த வீடியோ எடுக்கிறாங்களே எனக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இந்த பட்டாசு வேணும் பட்டாசு வேணும் பட்டாசு வேணும். ஸோ வருஷம் இவங்க ஒருத்தனால தான் நான் பட்டாசு வாங்கிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு மனைவி பீகாக் அவுட்ரு. இது வந்து நிறைய பீகாக்கா இது வந்து அவுட்ரு 30 ஷாட்டு. ஸோ இதெல்லாமே இப்போ இந்த வருஷம் லான்ச் ஆகும். இதில் ஏற்கனவே லான்ச் ஆனது தான், இருந்தாலும் வீடியோ எடுக்கும்போது சொல்லணும்ல. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். நீ எவ்வளவு இருக்கும்னு சொல்ற அந்த 30 ஷாட்? அது வெளியே தனியாக வாங்கும்போது லாஸ்ட்டாக நம்ம தீபாவளி முடிஞ்சப்போ நம்ம போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கடை வாங்கணும். ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணப்போ சென்னையில் அங்கே ஒரு மடங்கு. அதான் இப்போ ஒரு 600 சேல் பண்ணுறாங்கன்னா இங்கே 1500 அந்த தீபாவளி டைமில் இருக்குது. அதான் கஷ்டமாக இருக்குது, வாங்க முடியல. 10,000க்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்க முடியுமா சென்னையில்? வாங்க முடியல. லாஸ்ட் டைம் அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு 30 ஷாட் லேசர் ஷோ. ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணும்ட்டு. இல்லை, இதுலேயே இன்னொன்று ஐபிஎல் ஷாட் இருக்குல்ல, அதுதான் வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் இதுன்னா இது புதுசாக இருக்குது. ஓ, இதுவும் ஒரு ஜாட்டிப்பா. ஜில் ஜில்லாமே ஜில் 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 ரமாமணி மனதில் அந்த மாதிரி இருக்கு. பார்த்தேன், நான் சொன்னல இந்த அடியால் பேப்பர் பாம் ஏற்கனவே ஒன்று நான் வச்சுட்டேன். இது மொத்தம் 4 நாள் தான் நான் வந்து கேட்லாக்ல வந்து செலக்ட் பண்ண இந்த 4 தான். அதுக்கப்புறம் இது ஒன்று ஒயிட் டெவில். இது வந்து ஒரு 1/2 kg. மூஞ்சி மாதிரியே இருக்குடா பக்கத்துல. என்ன ப்ரோ மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பாரு, நீயே பாரு, அதே மாதிரி இருக்கு. அது அழகா இருக்கு. என் மூஞ்சி இதோ வருது பேர், இங்க பேர். இதுதான் அது. என் மூஞ்சி வந்து இங்க இருக்குது. இது வந்து 1 kg. 1 kg பேப்பர் பாம். எவ்வளவு பெருசுடா. அப்படி வச்சுன்னு வச்சுக்கோ ஓடினும் திப்பு திப்புன்னு. இல்லன்னு வச்சுக்கோ ஊர்ல இருந்தா வந்து சண்டை கேட்பாங்க, ஏன்பா தீபாவளி அதுமா இதெல்லாம் பட்டாசு அடிக்க ஏப்பான்ட்டு. என்ன வயசுடா அது? அது அப்படிதான் திடீர்னு வரும். ஏன்னா அந்த நேரத்துல அந்த லேடிஸ்லாம் வந்து நம்மள அப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோக்கர். இதுவும் வந்து ஒரு அவுட்டர் தான். நான் மோஸ்டா நிறைய அவுட்டர் தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் 60 ஷாட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். கடைசி வெடி நாங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அது வேறு ஒரு கிராக்கர்ஸ் சொல்லியிருக்கோம், அவங்க இன்னும் டெலிவரி பண்ணல. அது வந்தோடனே
அதையும் ரிவ்யூ போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கோன்ட்டு. இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக அடக்கி வைக்கிறேன். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒர்த்தான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்கோம். இவ்வளோ தான் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம், இவ்வளோ பட்டாசு வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். இதோட மொத்த அமௌண்ட் வந்து 5500. சீரியஸாகவே ஒர்த்தான பட்டாசு தான். இவங்கக்கிட்ட என்னென்னா இன்னொன்று ஃபெயிலியர் ஆகாது. அது ஏன்னா நான் ஒரு 4 இயர்ஸாக வாங்கிட்டுருக்கேன். இதோட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இவங்ககிட்ட வாங்கி. 2021 வாங்கிட்டுருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுறேங்க. நிறைய பேர் எங்களுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்குங்க. ஒரு 18,000 பேர் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். பட் ஆனால் நிறைய லைக்ஸ் வர மாட்டேங்குது, வியூஸ் போல். ஸோ எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணால் நாங்களும் நிறைய வீடியோஸ் என்கரேஜ் பண்ணுறது வச்சு நிறைய போடுவோம். இந்த கிரிக்கெட் பேட் என்னடா இதையே வைக்க மாட்டேன்னு கேட்கலாம். நம்மளுக்கு எப்பவுமே கிரிக்கெட் தாங்க. இப்போன்னு சொல்கிறேன், ஒரு கிரவுண்டுக்கு போனால் எமோஷனல் ஆகுது இந்த கிரிக்கெட் மட்டும்தான். ஸோ ஆல் டைம் மை ஃபேவரட். கிரிக்கெட் தான் சொத்து நமக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை மனமகிழ்வோடு சந்திக்கிறேன். சென்று வருகிறேன். பாய். பாய்.